சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் இன்றைக்கி காலை சமையல் என்னென்னா வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் சுரக்காய் வேர்க்கடலை போட்டு கூட்டு செஞ்சுட்டு அப்புறமேட்டு போண்டா கொஞ்சம் போடலான் இருக்கேன். குட்டிமாவும் அத்தையும் இப்போ தான் பாருங்கள் அப்படியே சீவி சிங்கரிச்சிருக்க மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன 2 பேரும் மேக்கப் பலமாக போட்டுட்ருக்கீங்க? சீக்கிரம் தலை சீவிட்டு வாங்க பார்ப்போம். என்னத்த மோர் கடையிறீங்களா? என்னாச்சு கையில் வளையலெல்லாம் காணோம் ஒன்று கூட? தலையில கை வச்சு படுத்திருந்தேன்னா உடஞ்சி போச்சு. வளையல் உடையிற அளவுக்கா படுத்து தூங்குனீங்க? எப்படி தூக்கப்படுத்துற தெரியலப்பா. சும்மா சொல்லக்கூடாது. சொர்ணா பாட்டி சொல்லுவாங்க, என் மருமகளுக்கு பிடிக்குமா ஊருப்பட்ட வளையல் 2 நாளைக்கு கூட போட்டிருக்க மாட்டாங்க அந்த கண்ணாடி வளையலுங்க. அது மாதிரி அதுக்குள்ளே உடஞ்சி போச்சுட்டீங்களே. அங்கே பாரு டப்பாவில் வளையல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்டா, அதை எடுத்துகிட்டு வந்து ஆயாட்ட கூட போட்டோம். அப்படியே கரண்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேனே. பருப்பு இருந்துச்சான்னு பார்க்கலாம், குழம்பு வச்சிடலாம். டப்பா நிறைய இத்தனை வளையல் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன், கையில் வளையல் போடாம உடஞ்சி போச்சு. பெரிய வளையல போடுப்பா. அதுலேயே பெருசாக இருக்கும் பாரு, அதை எடுத்து போடுங்கண்ணே. கைக்கு வளையல் போட்டால் தான் நல்லா இருக்கு. உடஞ்சிட்டு அங்கே டப்பாவில் தான் இருக்கு, எடுத்து போட வேண்டியதானே. அப்புறம் உங்கள் பொண்ணுங்கெல்லாம் கேட்பாங்கல்ல, அம்மா கையில் வளையலையே காணோம் அப்படின்ட்டு. இப்போ என்ன வந்துருச்சு அத்தை? சீக்கிரமாக ஆட்டி எடுத்துட்டீங்களாட்டுக்கு? இப்போ யார் மக்களை கிடைக்கிறா? இதில் கலக்கி போகலாம். டப்பாவில் போட்டு 4 குழுக்குலாம் வந்துடும். சரி சரி. எப்படி ஒரு நாளைக்கு காய்ச்சுற அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சுருப்பீங்களா? என்னன்னே தெரியலைங்க, நம்ம தணிக்கை வேலனில் ஒரு 10-15 நாளாகவே வீடியோவே ஓடலை. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோவுக்கு மேலே போட்டாச்சு. ஆனால் அது என்ன காரணம் என்னன்னே தெரியல. நிறைய சொந்தங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க, அக்கா ஏங்க்கா நீங்கள் வீடியோ போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆனால் வீடியோலாம் நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் என்ன காரணம் என்னன்னு எங்களுக்குமே தெரியல. சரி தம்பியை கேட்டால் தெரியும், அவன் சொல்லுவான்னு தம்பிகிட்ட கேட்டால் தம்பி எனக்கு எதுவுமே தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை என் ஃப்ரெண்டுங்கிட்ட யார்ட்டையா கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் என்ன இதுன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம அது என்னது ஒரு வருஷமாக நாமளும் 1 வருஷத்துக்கு மேலே யூடியூப் வீடியோ போட்டுட்ருக்குறோம். ஆனால் இதில் எப்படி நம்மளோட பேச்சு மாற்றி பேசணுமா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியவே மாட்டேங்குது. என்னன்னே ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. ரொம்பவுமே மனசு கஷ்டமாக இருக்குது. 10 வீடியோக்கும் பக்கமாக போட்டு ஓடவே இல்லை. என்ன காரணம் என்னன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதான் நிறைய சொந்தங்களும் கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட இப்போ பேசுவாங்க. இதில் தான் வியூஸ் போகல, என்ன காரணம்னு தெரியல. சரி நம்ம மஞ்சு உலகத்தில் போட்டால் சொந்தங்கள் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்கன்னு தான் நம்மளோட மஞ்சு உலகத்துலேயும் போட்டுட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே வீடியோ பாருங்கள். வீடியோவில் என்ன நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு எப்படி குறையா இருக்கா என்ன எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் மாற்றிக்கிறோம். என்ன பண்ணுறது, எல்லாமே அது என்னன்னு சொல்ல தெரியல. ஏன்னா இதில் நமக்கு முன்ன பின்ன தெரியலையா, தெரியாததுனால நமக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எப்படி வீடியோ இதில் ஓடாமல் இருக்குது என்ன ஏதுன்னு புரியவே இல்லை. கஷ்டமாக இருக்குது. ஆனால் எப்படி சொந்தங்கள்கிட்ட எல்லாமே கமெண்ட்ஸில் பேசாமல் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அதுவா வேர்க்கடலை போட்டு கூட்டு செய்வீங்கள்ல, அதுக்காக தான் சின்ன சின்னதாக எப்பயும் போல அரைஞ்சிருங்க. புளி ரசத்துக்கு கொஞ்சம், குழம்புக்கு கொஞ்சம், இதில் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு அப்புறமேட்டு கரைச்சிங்க ரசத்துக்கு. அம்மா வாயை பேச மாட்டேங்குது. அது ஒன்றும் இல்லை, அத்தைக்கு எப்பயுமே அப்படி தான். அது என்னது நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே வாய் கம்மியாட்டுக்கு, எனக்கு மட்டும் தான் உடனே வாய் அதிகமாட்டுக்கு. மௌன விரதம் மாட்டிருக்கு. அத்தை ஏதோ யோசனையிலே இருக்கிறாங்க. காலையில் யோசனை இல்லை, வீடியோவை கண்டாவே மனசில் உள்ளார பயம் வந்துட மாட்டிருக்குது. அதான் பயம், பதட்டம்னு சொல்ல மாட்டாங்க, பதக்கம். உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா இங்கே என்ன காஞ்சிருச்சு. நீங்கள் மட்டும் அப்படியே வீடியோவில் அப்படியே போட்ட உடனே எடுத்த உடனே பேசுன மாதிரியே தான் பேசுறது. என்ன பண்ணுறது, அப்படியே பேசி பழக்கமாயிருச்சு. அப்போ அந்த மாதிரி தான் அத்தைக்கும். நம்ம இயல்பான பேச்சே தான். எல்லாருமே இப்படி பேசுறதுக்கு பயந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆகுறது? நீங்களும் மாற்றிக்க வேண்டியது தான்.
சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, செயல்லே காட்டுங்க பார்ப்போம். புதுசாக எல்லாமே வந்துட்டு அத்தைக்குன்னா செல்ல பார்த்தாலே இந்த பயம், பதட்டம், பதக்கம் எல்லாமே சொல்லிடுறாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார், ரசம், அப்புறம் வந்து அத்தை தண்ணி மட்டும் வாங்களேன். இருந்த தண்ணியெல்லாம் காய்கறிவே எடுத்து ஊற்றிட்டேன் நாட்டுக்கு. என்னங்க சாம்பார் ரசம், அடுத்தது என்ன? ஆமாம் பாரு, அதை மறந்துட்டுனா இது வெண்டைக்காய் சாம்பார், ரசம், அப்புறம் வந்துட்டு சொரக்காய் கூட்டு, அப்புறம் சோத்து வடவை பொரிச்சிட்டு போண்டா போட போகிறேன். சரோஜாவுக்கு வாசனை அடிச்சிருச்சு போல் நம்ம வீட்டு முருங்கைன்னா வெண்டைக்காய் குழம்பு வாசம். என்ன சரோஜா சாப்பாடு? சாப்பாடு வச்சேன், முல்லை குழம்பு வச்சேன். வந்து எனக்கும் ஒரு கைப்பிடி சோறு கொண்டு வந்துடக்கூடாது? இனிமேல் எடுத்துகிட்டு வரியா? நீ போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நானே சமைச்சு முடிச்சிருவேன். நீ இருந்து சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு போ. அப்புறம் மதியமாக என் பேரை சொல்லி நீயே சாப்பிடு. பலகாரம்லாம் எதுவும் செய்யலையா சரோஜா? ஏப்பா சளி பிடிச்சிருக்குன்னா ஏதாவது தூதுவளை ரசம், கொள்ளு ரசம்லாம் வச்சு குடிச்சா சளி எப்படி முறிஞ்சிட்டு காணாமல் போயிடும். சரி, கொள்ளு ரசமாச்சும் வச்சு சாப்பிடு. சரி விட, நானே ஒரு நாளைக்கு வச்சு தரேன். சாப்பிட்டுட்டு ஒட்டுக்க பாத்திரம் விளக்கலாம் வாங்க. புடையெடுப்புக்கு தான் நிறைய அனல் வந்துருச்சு. அடுத்து குழம்பு வைக்கிறதுக்குள்ள சோறு வந்துருக்குங்க. ஏன் மாமா இத்தனை சமையல் இருக்கு, அந்த ரசம் இல்லாட்டி தான் என்ன? எப்போ பார்த்தாலும் ரசம் ரசம். இந்த கருவேப்பிலை எப்படி எடுங்க? ரசம் சாப்பிட்டா தான் சீரணம் ஆகும். அடே கண்டுபிடிச்சிட்டாருப்பா எங்கள் வீட்டுக்காரர். நான் வச்சது வெண்டைக்காய் குழம்பு தான், கறி குழம்பு இல்லை. உங்களுக்கு சரிமா நான் எடுத்து வச்சுச்சு. ரசத்தில் சோறு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. குழம்புல சாப்பிட்ட மாதிரி இல்லை. அப்போ தினம் ரசமே வச்சுட்டுறேன். அப்படி இல்லை, ரசம் குழம்பு தயிர் இதெல்லாம் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். சரி, அப்போ இனிமேட்டு ஒரு கரண்டி குழம்பு, ஒரு கரண்டி தயிர், ஒரு கரண்டி ரசம் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி குழம்பு வச்சு விட்டுறேன். தனித்தனியாக எதுக்கு வச்சுக்கிட்டு உங்களுக்குலாம்? ஒன்றாவே வச்சு விட்றாங்கற. அப்புறம் எல்லாம் ஒன்றா போட்டு ஒரே வயிற்றுக்குள்ளே தானே போகுது. அதையும் வச்சு விட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எதை செஞ்சாலும் விட மாட்டாராட்டுக்கு போங்க. உப்பு போட மறந்துட போகிறேன். நான் உங்கள்கிட்ட பேசினேன், அதை வேலையை மறந்துட போகிறேன். உங்கள் சண்டையில் என்கிட்ட வாங்கின 100 ரூபாயை மறந்துடாதீங்க. நான் காசே வாங்கல, அப்புறம் எங்கே 100 ரூபா வாங்கினது? இல்லை, உப்பு போட மறந்துட்டேனே, அதுக்கு சொன்னேன். ரொம்ப தான் ஓவராக காலையில் ஓட்டிகிட்டு இருக்காதீங்க. குவிட்டே இருக்காதடா, விடிஞ்சிருச்சு. பொழுது விடியாத மாதிரி குவின்னு இருக்கிற. நான் நகுலா ஊரா நானும் இடத்துல காணேன். நீங்கள் வேற நிறைய பாரு. சரி, நகுலனை கூட்டு வைக்க விட்டா வைக்க வேண்டியதான், வச்சு கற்றுக்க வேண்டியதான். எப்போ கற்றுக்கிறது அவனும்? உப்பு மஞ்சத்தூள் போடுங்கண்ணே, நல்லா வதக்கட்டும். பொறுமையாடா, உங்கள் வேகத்துக்குலாம் அது செட் ஆகாது. சட்டி அப்புறம் பறந்துடும். வேர்க்கடலையை 1-2 நசுக்கிட்டு வாடானதுக்கு நல்லா நுணுக்கி தூளாக்கிட்டேன் தானே. வேர்க்கடலை மாதிரியே தெரிலடா. பாப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஸ்கூலில் கேவுரு போண்டா எடுத்துகிட்டு வந்தாம்மா அப்படின்ட்டு அவளும் கேட்டுகிட்டே இருந்தார் 2 நாளாக. சரி, இன்றைக்கி பசங்களுக்கும் லீவா, அப்படியே சாப்பிட்ருவாங்க, நம்மளும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்ட்டு கேவுரு போண்டாவுக்கும் ரெடி பண்ணிட்டேங்க. கிண்டி தான் கொஞ்சம் சின்னதாக போச்சு. நீங்களும் பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் அதான பாப்பாவும் ஃப்ரெண்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தான்னு நானும் இன்றைக்கி செய்கிறேன். நீங்களும் வந்துட்டு இதிலோட முருங்கைக்கீரை, வெங்காயம், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகா இல்லாட்டினா வரமிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, அதனால் நீங்களும் இது மாதிரி பிள்ளைங்களுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப சத்து. வாங்க, அப்படியே மொறு மொறுன்னு கேவுரு போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம்.
வாங்க அப்படியே வெண்டைக்காய் குழம்பு, அப்புறம் நம்ம செஞ்ச சுரக்காய் கூட்டு, அப்புறம் கேவரு போண்டா, அப்பளம், ரசம், மோர் தாளிச்சிட்டு எல்லாரும் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க, சொந்தங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம்.